பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டிஎம்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கா விட்டு விலகிறதுக்காக 35 கோடி பேரம் பேசுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லது நீங்கள் எதிர்மாற்று குரலுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் ஏற்கனவே 10 பேருக்கு கொடுத்துருக்கோம், 10 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் 11வது ஆள் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை இது திமுக வட்டாரத்தில் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் தான் இது கொடுத்ததாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் போலீஸில் சொல்லியிருக்கிறார். இனி வரும் நாட்களில் இஸ்லாமியர்களின் வாக்கும் ஜோசப் விஜய்க்கு போய்விடும், அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. ஏன் சார் இப்போ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது எப்படி சார்? வழக்குகள் இருக்கின்றது, மிகப்பெரிய ஊழல் பேர்வழி. 13 வழக்குகள் என்று சொன்னால் ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்றைய நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் டீனா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஜாம்பவான் கூட உட்காரது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறேன் சார். உங்களை மாதிரி ஒரு என்ன பல்முக ஆளுமை, அதாவது சினிமா எடுக்கிறீங்க, பக்தி எடுக்கிறீங்க, வேற என்ன சொல்றீங்க, சமூக நலம் சார்ந்து இப்போ அரசியலுக்குள்ள வரீங்க, இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாதன் சாரோடு. ஆமாங்க சார். அதனால நானும் இணைஞ்சி பேசுகிறோம். நம்ம எல்லாருமே கற்றுக்கிறது தானே. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும். என்கிட்ட இல்லை, நானும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும். இப்போ என்ன கேட்க போறீங்க? அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அதாவது டிஎம்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கா விட்டு விலகிறதுக்காக 35 கோடி பேரம் பேசுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்குது ஆக்சுவலா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தற்போது ஐபிடிஎஸ்ல திருநாவுக்கரசு, நரேஷ் மற்றும் தியாகராஜன் இன்க்ளூடிங் 9 பேர் இந்த விஷயத்தில் கைது செய்யப்படக்கூடிய களச்சொல் உருவாகிருக்கிறது. அதில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று காலை அதிமுகவின் மிக முக்கியமான புள்ளி எனக்கு ஃபோன் செய்து இது என்ன சார் என்று கேட்டார்கள். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நள்ளிரவு காவல்துறை திருநாவுக்கரசை கைது செய்திருக்கிறார்கள், இதை பற்றி தெரியுமான்னு. அப்போ நான் கைது செய்யவில்லை, ஏதோ கடத்தி போன மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியுது அதாவது இந்த விஷயத்தில் இப்போ அவர் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. யார்? திருநாவுக்கரசு. ஐபிடிஎஸ்னுடைய திருநாவுக்கரசு என்ன ஒப்புதல் கொடுத்துருக்காருன்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி, செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர், அவங்க தான் எங்கிட்ட பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி, நான் 35 கோடி கொண்டு வரோம், சபாநாயகர் மீது நம்பிக்கையற்ற இது கொண்டு வர போகிறோம், அப்போ நீங்கள் விலகுங்க, அல்லது நீங்கள் எதிர்மாற்று குரலுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் ஏற்கனவே 10 பேருக்கு கொடுத்துருக்கோம், 10 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் 11வது ஆள் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை செஞ்சுருக்காங்க. இந்த ஆப்ரேஷனை இதுவரைக்கும் வலிமையாக செய்வது இது ஒரு கேவலமான இழிப்போக்கான ஒரு ஆப்ரேஷன். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இந்தியாவில் பாரதிய ஜனதாவினர் மாதிரி ஒரு 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 அசிங்கம் பிடிச்ச ஒரு கலாச்சாரத்தை வேறு யாரும் செய்ததில்லை. காங்கிரஸ் கட்சியும் இதற்கு முன்பு பல கேவலமான நிகழ்வுகளை, ஆட்சியை கலைப்பு, 356 பயன்படுத்தி நல்ல ஆட்சியை கவிழ்க்கிறது, இதெல்லாம் அவர்களுடைய நடவடிக்கை. இப்போது 35 கோடி ஒரு எம்எல்ஏக்கு விலை பேசியிருக்காங்கன்னா விலகிறதுக்கு, அதாவது தாவேக்காவுக்கு எதிராக நீங்கள் செயல்படணும், ஜோசப் விஜய்க்கு எதிராக நாங்கள் கொண்டு வர்ற மாதிரி ஆதரவு இல்லைன்னு சொல்லணும்னா ஒரு 10-15, ஏன்னா கிட்டத்தட்ட 500 கோடி. இந்த பணம்லாம் இவங்கள்ட்ட எங்கேருந்து வந்தது, எவ்வளோ மோசமான அளவிற்கு சம்பாதிச்சிருக்காங்க, அது யாருங்கிற உண்மை நமக்கு தெரியல. இது திமுக வட்டாரத்தில் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் தான் இது கொடுத்ததாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் போலீஸில் சொல்லியிருக்கிறார். போலீஸ் வாங்கக்கூடிய முறையில் தெளிவாக வாங்கிடுவாங்க. இப்போ அந்த பிரச்சனையில் மெயின் பிரைம் அக்யூஸ் ஐபிடிஎஸ் தான். இந்த பிரச்சனையில் பிரைம் அக்யூஸ் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது, நோ எஃப்ஐஆர் ஃபைல், செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி தான். இப்போ இந்த வழக்கு தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு அவசரப்படணுமா டிஎம்கே? இதுக்கு என்ன பின்னணி?
ங்கிறது பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் கடந்த 2021 மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக தான் அவர் இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் வந்து தனது எதிர்காலம் குறித்து பெரும் அச்சத்திலும், விஜயை இந்த முறை காலி செய்யாவிட்டால் தனக்கான எதிர்காலம் இல்லையோ என்று அவர் எண்ணுவதாகவும் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் சார் அவங்க கிட்ட இல்லாத பவரா இல்லை அவங்க கிட்ட இல்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸா அவர் ஏன் சார் பயப்பட போறாரு யாரு? உதயநிதி? இல்லை, அதிகாரம் தேவையில்லை. பணம் இருந்து என்ன செய்யறா? இப்போ ரிலையன்ஸ் அம்பானிட்ட கூட தான் அதிக பணம் இருக்குது. அம்பானிட்டையும் பணம் இருக்குது, மிட்டல்கிட்ட இருக்குது, எல்லாட்டையும் இருக்குது. ஆனால் அதிகாரம் எல்லோருக்கும் கிடைக்காது. அந்த அதிகார தலைமையில் அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்காத ஒரு படுமோசமான தோல்வியை தமிழ்நாடு கொடுத்திருந்தது. ஜோசப் விஜய்க்கு இந்த வெற்றி கொடுத்தது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பெரும்பான்மையாக திமுகவின் வாக்கு வங்கிகளாக இருந்த கிறிஸ்தவர்கள் முழுமையாக மாறினார்கள். அதில் கத்தோலிக் கிறிஸ்தவர்களும் மாறினார்கள், புராட்டஸ்டன்ட் மாறினார்கள். தலித்துகள் முக்கியமாக அந்த பக்கம் சென்று விட்டார்கள். இஸ்லாமியர்கள் வாக்கள் கொஞ்சம் போனாலும் அதனால்தான் மானம் பிழைத்தது திமுக. ஒரு 30%, 25% இஸ்லாமியர்கள் வாக்குகள் இங்கே வந்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் இஸ்லாமியர்களின் வாக்கும் ஜோசப் விஜய்க்கு போய்விடும். அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய பல பரீட்சை. இப்பொழுது கரூர் விவகாரத்தை இப்போ பெரிதாக கொண்டு வந்து இப்போது திமுகவை ஒரு கேரக்டர் அசாசினேஷன் சொல்வார்கள், பேரை கேவலப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கிறது. காவல்துறை அலசி கொண்டிருப்பதும் நமக்கு தெரிய வருகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அளவிற்கு திமுக தரமிறங்கி கேவலமான லெவலில் போகணுமா அப்படிங்கிறதும் பல சந்தேகத்தை எழுப்புகிறது. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஏன் சார் இந்த அளவுக்கு ஒரு வெறி, அதாவது ஆட்சியை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு அவ்வளோ ஒரு வெறின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது. ஓப்பனாக சொல்ல போனால் பெரும் கொள்ளை நடந்தது. சுரண்டி சுரண்டி தின்றார்கள். எங்கள் அப்பா தப்புனாலும் என் பிள்ளை தப்புனாலும் நான் தப்பு தான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிக்கைக்காரன். அது மட்டும் இல்லாமல் மருமகன் ஒரு பெரிய அதிகார வட்டமாக திமுகவில் மாறினார். கலாநிதி, அவர் பேர் என்னது, சபரீசன். ஸ்டாலினுடைய ஒரே பொண்ணு செந்தாமரை ஸ்டாலினுடைய பெண்ணை முடித்தவர் சபரீசன். இவர் பெரும் அதிகார மட்டமாக மாறினார். மாப்பிள்ளையும் மச்சானும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடித்து விட்டார்கள் என்று நானும் சொல்லவில்லை, நீங்களும் சொல்லலை. தியாகராசன் சொல்லியிருந்தார், அதாவது PT தியாகராசன். அவர் வந்து சபரீசனுக்கு நெருக்கமான குடும்பமும் கூட. அமெரிக்காவில் படித்தவர், அமெரிக்க வங்கிகளே வேலை பார்த்தவர். அவரே சொல்லியிருந்தார், மாப்பிள்ளையும் மச்சானும் சேர்ந்து பெரிய கொள்ளையடித்து விட்டார்கள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை எக்கு தப்பாக போயிட்டு ரொம்ப மோசமான ஒரு கலைச்சூழலை உருப்படுத்தியது. இவங்க என்ன நினைச்சாங்க, டிஎம்கேக்காரங்க 1000 ரூபாயை கொடுத்தா நம்ம ஜெயிச்சலாம்னு நினைச்சாங்க. பொங்கலுக்கு 3000 கொடுத்தா ஜெயிச்சலாம்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் போகும்போது 3 மாத பேமெண்ட்டை முன்னமே கொடுத்துட்டு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, மக்களை மடைமாற்ற நினைத்தார்கள். பள்ளிக்கு சிறுவர்களுக்கு சிற்றுண்டிகள் கொடுத்து மாற்றிலான்னு நினைச்சாங்க. இட்ஸ் டோட்டலி தமிழ்நாட்டு மக்கள் கம்ப்ளீட்டாக நிராகரித்தார்கள். சமூக கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், சட்ட ஒழுங்கு நிலைப்பாடுகள், அரசினுடைய கஜானாக்களில் ஏற்பட்ட அதிதீவிரமான கடன்கள், மக்களின் மீது சுமத்தப்பட்ட வரி, 1000 ரூபாய் கொடுத்து வரி, இதையெல்லாம் மக்கள் விரும்பவில்லை. மக்கள் ஒட்டுமொத்த வெப்ப காக்கிட்டாங்க. சும்மா ஒன்றும் இல்லை. இப்போ திமுகவுக்கு பெரிய இழப்பு என்னவென்றால், கட்சியில் இப்படி இருந்தது மட்டுமில்லை, துணை கட்சிகளும் இன்னைக்கு இல்லை. காங்கிரஸ் கட்சி இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை, இன்க்ளூடிங் எல்லா சமூகத்தின் IMUL, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வரைக்கும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் வெறும் 25% தான். அப்படி என்றால் இவர்கள் இன்னும் 5 ஆண்டு எப்படி தாமதிப்பது? அந்த அளவிற்கு பதவி வெறி. ஜனநாயகத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம். பவரை தேடி ஓடுறாங்க எல்லாம். அவ்வளோ பணம். இப்போது சாதாரணமாக நம்மை போன்ற குடும்பத்தினர் எல்லோருக்குமே அன்றைக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை குடும்பத்துக்கு பட்ஜெட்டில் செலவு கூட வந்துருச்சுங்கிறது தான் கவலை. இந்த மாதம் வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு கூட இருக்குன்ற. மருத்துவத்திற்கு எதிர்பார்க்காம செலவு வந்துடும், குடும்பத்தினருடைய விருந்து வேட்பு வந்துடும், யாராவது சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, மரணங்கள் நிகழும், பயணிக்கணும். இதை சரி செய்வதற்கு ஒரு சமூகம் போராடி கொண்டிருக்கிறார்கள், பெருந்திரள் மக்கள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய 13 அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்கு.
இதில் திமுக ஈடுபட்டிருப்பார்களானால், செந்தில் பாலாஜி என்ற நபர் ஈடுபட்டிருப்பானால், கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோஷம் இல்லாத ஒரு நிலைக்கு திமுக போயிருக்கு. காரணம், 471 நாள் சிறையிலே தண்டிக்கப்பட்டு உட்கார வைத்தார். ஏனால் அதில் பாரதிய ஜனதாவுடைய மோசமான அரசியல் இருக்கிறது. பாஜகவில் கூட்டணியில் பல பேர் கொள்ளைக்காரர்கள். ஆனால் இது வேண்டுமென்றே செந்தில் பாலாஜி வைத்த ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இருந்தார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள். கரூர் கேங்கில் வைத்து பாட்டலுக்கு 10 ரூபா வாங்கினது, ஏடிஎம்கே ஆட்சியில் போக்குவரத்து துறையில் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்கினது, இப்படி பல பல வழக்குகள், கொஞ்சம் நெஞ்ச வழக்குகள். இப்போ கடைசியாக இதில் சிக்கியிருக்கிறாரு. இதில் அரெஸ்ட் ஆவாருன்னு நினைக்கிறீங்களா சார்? அது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிறதுக்கு அவருடைய தேடுதல் வேட்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தம்பி அசோக், அவரு கடந்த முறை 471 நாளாக தேடப்பட்ட குற்றவாளியாகத்தான் இருந்தார். அதற்கு பிறகு அவர் முன்னாடி வந்தார். இப்போ இதில் என்ன ஒரு வேலை நடக்குதுன்னா, இது முழுக்க முழுக்க மத்திய பாரதிய ஜனதாவுடைய பிளஸ்ஸிங்கோடு தான் நடந்திருக்கிறது. அதுக்கு சாட்சிகள் நிறைய இருக்குது. ஏன்னா மொத்தத்தில் திருடர்கள் தான் அரசியலாக மாறி போயிட்டுங்கிற மாதிரி ஒரு சொல்லல் இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அவர்கள் மதச்சார்பின்மை பேசுகிறார்கள், சிறுபான்மை இதெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் ரகசியமாக ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவர்கள் பாஜகவுக்கு நெருக்கமான சில உறவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க சொல்றதை பார்த்தா அடிக்கிற மாதிரி அடைக்கிறேன், நீ அழுகிற மாதிரி இல்லை, அப்படி இருக்கு. அப்படி தகவல் வந்துட்டு, அப்படி தகவல்கள் வந்திருக்கு. ஏன்னா இங்கே காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, இஸ்லாமிய கட்சி இருக்காங்க. இது பாஜகவுக்கு கிட்டத்திலே ஆகாது. எந்த கட்சியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு எதிர்ப்போ அவ்வளோ பேருங்க இருக்காங்க. காங்கிரஸ், முக்து பாரத், இடதுசாரிகள் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் 3. இது இந்த 3மே காங்கிரஸுக்காக. 4வது IMUL, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அப்புறம் ஜோசப் விஜய், அவரும் ஒரு கிறிஸ்தவர். இதெல்லாம் மதவாதிகளுக்கு பிடிக்காது. அதனால் டிஎம்கே வச்சுட்டு நீ செஞ்சுக்க, பார்த்துக்கலாம், நம்மளை மீறி என்ன போயிட போதும் அப்படின்னு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட மறுக்க முடியாது. ஏன் சார், இப்போது இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? முக்கியமான கேள்வி. அனிதா ராதாகிருஷ்ணன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், திருச்செந்தூர் தொகுதியை சேர்ந்தவர். பலமுறை அவர் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் பேர்வழி. 13 வழக்குகள் என்று சொன்னால், துரைமுருகன், ஏவா வேலு, சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், மா சுப்பிரமணியன், பெரியசாமி, மற்றும் நிறைய பேர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோர் மீதுமே வழக்குகள் இருக்கிறது. வழக்குகள் இல்லாதவரில் பொன்முடி மிக முக்கியமான வழக்கு சிந்தனர். பொன்முடியின் மீது பெரிய வழக்குகள் இருக்கிறது. இப்போ இந்த இவ்வளவு பேருமே பெரும் கொள்ளை. இப்போ அந்த நிலையில் இவர் ரொம்ப மோசமாக பேசினார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஜோசப் விஜய். திருட்டுத்தனமாக வரல. அவர் கண்டெஸ்ட் பண்ணார், மக்கள்கிட்ட அவர் பண்ணார். ஓப்பன் போலிங் வித்தவுட் எனி மேனிப்புலேஷன். ஹி கண்டெஸ்ட் எலெக்ஷன், ஹி ப்ரொக்ளைமிங் ஹிஸ் த பார்ட்டி சஜஷன், வாட் வி பிலீவ். மக்கள் நம்பினார்கள், அவர்களுக்கு ட்ரஸ்ட் வைத்தார்கள். அப்போ பொறுமையாக இருக்கணும். அவரை பிடிச்சி அவரை அசிங்கமாக பேசுகிறது, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, நடிகை திரிசாவை குறித்து பேசுறது, இதெல்லாம் டிஎம்கே கைவந்த கலை. ஏன் சார், இப்போ ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது அவங்களோட பெட்ரூம் எட்டி பார்க்குற மாதிரி இல்லையா? அது ரொம்ப கேவலமான இழிச்சொல். அப்படி பேசக்கூடாது. அதில் அவருக்கு சில அட்வைஸை நான் கூட சொல்லுவேன். நீங்கள் திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கொண்டு இப்படி சென்றால் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அது நம்ம தனிப்பட்ட முறையில் விவாகரத்து முறையாகாது. அது வேறு விஷயம். அது கண்ணியமான வார்த்தை. கண்ணியம் இல்லாமல் பேசுவது, இதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ரொம்ப அசிங்கமும் கேவலமும் இழிவும். சட்டையை கிழிப்பேன் என்று சொல்வது, ஒருமையில் பேசுவது, விஜயை இதெல்லாம் செஞ்சார்கள். அவர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தார்கள். முன்ஜாமீன் கேட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தை அணுகிய நேரத்தில் உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. இன்றைக்கு காலையில் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறார். ஆத்தூர் என்பது திருச்செந்தூர் திருமுருகன் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர். அங்கே திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். வேண்டுமென்றே திமுகவுக்காக இவர் செய்கிறார்கள் என்றல்ல, அவர்கள் பேசினார்கள். சில நிலைகளில் அவர் நான் நினைப்பதை போன்ற அனுபவ குறைவான ஒரு தலைவராக நான் விஜயை பார்க்கவில்லை. நல்ல அழகா நிதானமா இருக்காரு, நிதானமா பண்றார், நல்லா பண்றார். So he will get, there may be, I think, I hope that he may be get a lot of an experience that will happen today or tomorrow, day after tomorrow. அவர் இன்னும்
அதிகமான அறிவை நாலேஜை பெற்றுக்கொள்வார் என்பது மாதிரி தான் இஸ் கோயிங் டு பி வெரி ட்ரிக்கி பாலிசி. அப்படி தான் போகிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு சந்தேகம் சார். இந்த விஜயோட இந்த பொறுமை வந்து ஒரு சாணக்கியத்தனமா இருக்கே சார், அது நல்லது தானே? அதிகம் பேசுறது இல்லை அவர், அதிகம் பேசுறது இல்லை. அது ஒரு சூது தானே, சாணக்கியத்தனம் தானே. அவரை மூஞ்சி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னுலாம் பேசுகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். நல்ல விஷயங்கள் தான். இந்த வந்து விஜய் வந்து கொஞ்சம் எல்லோருக்கும் நல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர் வளர்ந்து வருகிறார். அவர் மீது இந்த 50 நாளில் எந்த விதமான கரைகளும் சொல்ல முடியாது. நான் தாவேக்காவுக்கு ஆதரவானவன் அல்ல, திமுகவுக்கு எதிர்ப்பானவன் அல்ல. நான் தாவேக்காவுக்கு ஆதரவானவனும் அல்ல, திமுகவுக்கு எதிர்ப்பானவன் இல்லை. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு உண்டு. பொதுமக்களுடைய பணத்தை காவு கொள்வது மகா பாவம். அவருடைய உரிமைகளை பயன்படுத்துவது, அவர்களை எந்த அளவுக்கும் அசிங்கப்படுத்துவது, பொதுப்பணத்தை காவுக்கொள்வது இறை நீதிக்கு எதிரானதாக நான் பார்க்குறேன். சார், இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஜய் பாஸ்கரும் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லை, இன்னும் பேச்சு என்ன அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சேர போகிறாங்கன்னு சொல்லி பேச்சு அடிப்படுது சார். வெரி குட். விஜய பாஸ்கர்கள் இட்ஸ் நாட் சிங்குலர், ப்ளூரல். எம்ஆர் கரூர், சி விஜயபாஸ்கர் விராலிமலை. இதில் விஜய்க்கு சில கேள்விகள் இருக்கிறது. ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் ரெசிஸ்ட் பண்ண மாட்டோம், எங்களுடைய மந்திரிமார்கள் யாருமே 10 பைசா வாங்கலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மாதத்திற்கு 14 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறார். யார்? விராலிமலை சி விஜயபாஸ்கர். ஒரே ஒரு குரூப். அது எவ்வளோ பெரிய மோசம்னு கேட்டால், ஒரு கான்ட்ராக்டுக்கு லஞ்சம் வாங்கினா, நம்மளை பொறுத்தவரை ஊழல் என்பதே மகா பாவம் தான். இப்போ என்னை பொறுத்தவரை அப்படி தான். பொது சொத்தை சூறையாடுவது மகா பாவம். அப்படி இருக்கும்போது சி விஜயபாஸ்கர் யாரிடத்தில் லஞ்சம் வாங்கினார்? நல்லா கவனிங்க. மாவோ, குட்கா, இதெல்லாம் கேன்சர் உருவாக்கக்கூடிய இந்த பாவிகள்கிட்ட, இந்த உலகத்துக்காக என்னுடைய எவ்வளோ வேணாலும் விற்று பல குடும்பங்கள் அழிஞ்சு நாசமாக போகட்டு, எனக்கு மாவோ விற்கணும், குட்கா, இந்த குரூப்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு ஒரு மருத்துவர், சரி, ஒரு சாலையை எடுத்தார், ஒரு காடை மரத்தை வெட்டிட்டு போனார், அப்படிங்கிற போனார். ஊழல் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, அது வேறு. ஆனால் வேண்டுமென்றே மனித சமூகத்துக்கு எதிரான குட்கா வியாபாரம், சாராய வியாபாரம், வட்டி வியாபாரம், கந்து வட்டி, இதெல்லாம் மனித சமூகத்துக்கு எதிரானது. இப்போ அந்த இடத்துல வாங்கின அந்த சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்து கொண்டது ஒரு, அவர்கள் கேட்டால் அவர்கள் விஜய் உடைய மெம்பர் சொல்கிறாங்க, வழக்கு ஹேஸ் பின் பெண்டிங் ஆன் டெஸ்க், இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் லெஜிட்டிமேட் ப்ராசஸ், வி டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் பர்சனலி. இது அண்டர் ஸ்கேனிங் ஆர் சர்வேலன்குள்ளே இருக்குது, லெஜிட்டிமேட் சர்வேலன்குள்ளே. வி ஹாவ் நோ ரைட் டு டாக் அபவுட் ஹிம், அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே முக்கியமாக பார்ப்பது தார்மீக ரீதியாக இப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாளிகளை கட்சியில் சேர்ப்பது எந்த மாதிரியான பிம்பத்தை விஜய்க்கு வருங்காலத்தில் ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய விஷயம். திமுக செந்தில் பாலாஜி போன்ற பெரும் ஊழல்வாதிகள், அதிமுக மலைபோல் ஊழல்வாதிகள். இப்போ நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னோம். அப்படி இருக்கும்போது குட்கா வழக்கில் சிக்குண்டு மாதம் 14 லட்சம் ரூபாயை ஒரு குரூப்ட லஞ்சமாக பெற்ற ஒரு மனிதன், இன்னும் பல வழக்குகள் உண்டு. ஆர்கே நகரில் 85 கோடியை மறைச்சி வச்சு மேனுப்புலேட் பண்ணார், டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அந்த இதில் டைரியில் அவர் தான் மெயின். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை கட்சியில் சேர்ந்தால் என்ன மாதிரி ஒரு பிம்பம் தாவேக்காவுக்கு ஏற்படும்? இன்றைக்கு அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணலை எலெக்ஷனில், இன்றைக்கி பதவி கொடுக்கல, ஆனால் நாளைக்கு அவருக்கு பதவி கொடுப்பீங்க. கொடுக்கும்போது அவர்கள் இங்கே என்ன பெரிய தியாகத்தோடு வந்தாங்க. இப்போ வந்து சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், இவர் மீது போக்குவரத்து துறையில் இருக்கும்போது ஊழல் வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறையில் அதாவது அவர் மேலே இருக்குது. அதே மாதிரி சி விஜயபாஸ்கர் மீது ஊழல் வழக்கு இருக்குது, எல்லார் மீதும் ஊழல் வழக்கு இருக்குது. இப்போ இவர்களையெல்லாம் கட்சியிலே சேர்த்தால் ஏன் இளம் பிள்ளைகளை வச்சு நீங்கள் சேர்க்கக்கூடாது? ஒரு கேள்வி வரும். அரசியல் செய்வதற்கு இவர்கள் மட்டும்தான் முக்கியமா? யாரையுமே எதிர்பார்க்காமல் அவர் பேர் என்ன, ஜோசப் சி விஜய் வெற்றி பெற்றார்கள். ஒரு தொகுதியில் ஒரு கான்ஸ்டியூஷனில் எந்த வேட்பாளர் நிற்கிறார், அவர் எந்த கட்சி, அவர் எந்த மதம், அவர் எந்த சாதி, அவருடைய தாய்மொழி கூட யாரும் பார்க்கல. அவர் தெலுங்கரா, தமிழரா, மலையாளியா, எல்லாருமே ஜெயிச்சாங்க. அப்போ யாருக்கும் தெரியாது, உங்கள் தொகுதி வேட்பாளர் யாருக்கு இப்பவும் தெரியாது. நாங்கள் விசிலுக்கு போட்டாங்க, நான் பேசினேன், ஐ மேட் சோ மெனி பீப்புள். அவர் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு வி வாண்ட் அ சேஞ்ச் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், கொஞ்சம் மாற்றணும், ரொம்ப அராஜகமாயிட்டு. அப்படிப்பட்ட நீங்கள் அதை டெவலப் பண்ணணும், நீங்கள் அதை டெவலப் பண்ணணும்.
விஜய்கிட்ட. அதை எப்படி டெவலப் பண்ணணும்? இடைத்தேர்தலில் 10 பைசா கொடுக்கக்கூடாது. 5 பைசா நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஏழைகளை நிறுத்துங்க, விளிம்பு நிலை எஜ்ஜிடு பீப்புள் நிறுத்துங்க, கல்வியாளர்களை நிறுத்துங்க, அரசாங்கம் இப்படி செய்கிறவங்கள பிடிச்சி உள்ளதுக்கு போடுங்க. எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள், ராஜா கிரீடத்துக்கு போயிருவீங்க. அதை விட்டு போட்டு இந்த ஊழல் பேர் வழிகளை சேர்த்தது ரொம்ப மன வருத்தம் தான். அது சரியில்லை. அவங்க இன்னும் வந்து ஆடிய காலும் பாடிய வாயும் ஓயாது. மிக மோசமான எல்லைக்கு தான் போவாங்க. அதில் ஒன்றும் தப்பில்லை. திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி. இப்போ இவங்க 50 நாளாக 10 பைசா எடுக்கலைன்னாலும் கூட விஜயனுடைய இந்த பாலிசி எப்படி நல்லா பேசுகிறாங்க. ஆதவ அர்ஜுன்லாம் பேசினார். டிஎம்கேக்கு பயங்கர கருணாநிதியுடைய குடும்பத்தில் கடைசி வந்து ஸ்டாலின் தான் அப்படின்றார் ஆதவர். இனி வந்து யாரும் வந்து முதலமைச்சராக வர முடியாதுன்றார். அதெல்லாம் சொலவாடல். அதே மாதிரி அந்த கட்சியினுடைய புஷி ஆனந்த் மாநில பொதுச் செயலாளர் அவர் பேசினா, நான் உங்களை ரொம்ப கேர் பண்ணுவோம், உங்களெல்லாம் அப்படி நாங்கள் விற்ற மாட்டோம், உரிய இடத்தில் உரிய நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு பயன் கொடுப்போன்றார். இப்போ அதிமுகவிலேருந்து 6 பேர் வந்திருக்காங்க. அதாவது தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகத்தினுடைய மரகதம் குமாரவேலு, அம்பாசமுத்திரத்துடைய எஸ்ஐக்கு சுப்பையா, பெருந்துறை ஜெயக்குமார், இது போக கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் ப்ளஸ் 6, திருச்சியில் ஜோசப் விஜய். இப்போ 7 தொகுதி இருக்குது. இந்த 7 தொகுதியில் நீங்கள் ஒரு மாடலாக நிற்கணும். திருமங்கலம் ஃபார்முலான்னு அடித்து எளிய மக்களை நிறுத்தி, மக்களே 10 பைசா எங்கள்கிட்ட கொடுக்க காசு இல்லை, நாங்கள் உங்களுக்காக நிற்கிறோம், இந்த எளிய பின்னணி கொண்ட வேட்பாளர் நீங்கள் நிறுத்தலாம்ல. அதை விட்டு போட்டு இந்த மாதிரி ஊழல், மோசமான ஊழல் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது விஜயபாஸ்கர்களால். இவங்கெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு? யங்ஸ்டரை கொண்டாங்க. 50-60 வயசுக்காரங்களை கொண்டு வர்றது தப்பு இல்லை. 70 வயசு 80 வயசு கூட வரலாம். ஆரோக்கியமாக இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கத்தில் இளைஞர்கள் மட்டும் ஆட்சி செய்யக்கூடாது. அது பன்முகமாக இருக்கணும். ஒரு ஏஜ்டு பீப்புள் இருக்கணும். இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஊழல் பேர் வழியில் கொண்டு வந்தால் கேவலம் தானே, பொது சொத்து அடித்தவங்களை. இது ரொம்ப இந்த அரசாங்கத்தின் மீது எனது பார்வை ஒரு பத்திரிக்கையாளனா மையப்படுத்தியிருக்கு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர்கள்லாம் வந்தால் செக்டோரியல் வைஸாக, பூத் கமிட்டி வைஸாக நமக்கு பலமாக இருக்கும் வருங்காலத்தில். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, செக்டோரியல் பூத் கமிட்டி வாய்ஸா, சாதி ரீதியாக இந்த மாதிரி சிந்தனைகளை அவருக்கு தப்பாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ சீமானை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்குது. சீமானை அதிக விமர்சிக்கக்கூடிய ஆள்னா, ஆனால் இந்த விஷயத்தில் வெற்றி தோல்வியை தாண்டி உண்மைக்கு நிற்கிறார். அவர் அதை பாராட்டணும். அதே மாதிரி இவர் நிற்கணும். மக்கள் கொடுத்துட்டாங்க, 108 இடத்துல ஜெயிச்சிங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லாமல் நிறுத்துனீங்க, பிரச்சாரத்துக்கும் போகலை. கடைசி 2 மாதம் தான் பிரச்சாரம். அது 4 இடத்துல 5 இடத்துல தான், சவுத்துலாம் போகவே இல்லை. அப்போ மக்கள் வெட்டி கொடுத்தவங்க இப்போயும் அவங்களுக்கு தரமாட்டாங்க, தருவாங்க. இப்போதான் அவருக்கு செட்பேக் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விஜயபாஸ்கர்கள், விளங்காத கலாச்சாரம், எப்படி நீ வந்து பணம் எடுப்பா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறா, எங்கேருந்து வரும்? உனக்கு சம்பளமே 1 லட்ச ரூபா தான் ஒரு எம்எல்ஏவுக்கு. 1 லட்ச ரூபாய்னா வீடுக்கு 25,000 ரூபா வீடு, சாப்பாட்டுக்கு 25,000 ரூபா, பெட்ரோலுக்கு 20,000 ரூபா போயிடும். மீதி மாதம் 30,000 கூட கிடைக்காது. அப்படி தான் நீங்கள் வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் இவ்வளோ பேரை கூட்டு வந்து சாப்பாடு போட்டு 10,000 பேரை கூட்டு வரான்னா அவன் என்ன எதிர்பார்ப்பில் வருவான்? ஆக இவர்களை அஸ்தமமாக்கணும். ஊழல் பேர்வழிகளை, பொதுச்சொத்தை காவு கொண்டவர்களை, பொய்யர்களை, ரவுடிகளை, இனவாதிகளை, மதவாதிகளை, சாதிவாதிகளை, இவர்களை என்ன செய்யணும்? அப்படியே அஸ்தமமாக்கிடணும். உண்மையாளர்களை, இனிமையானவர்களை, பண்பாளர்களை, பொலைட் சொசைட்டி, லவபிள் பீப்புள், வெறும் நல்ல மக்களை தேர்ந்தெடுக்கணும், அறிவுஜீவிகளை தேர்ந்தெடுக்கணும். நான் சாப்பிட்றது கொஞ்சம் தானே, எனக்கு 70 ரூபா இருந்தால் போதும். ஒரு ஹோட்டலில் போய் எதுக்கு பொதுமக்கள் சொத்தை ஆட்டையை போடணும்? இந்த இடத்துல போய் சாலையை போடுவதில் கரெக்டாக போட்டு போகும். எத்தனை பேர் இறந்து போயிடுவான்? எவ்வளோ தவறு நினைக்கிறாங்க பாருங்கள். பான்பராக் மூலம் 14 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிற இவன்கிட்ட என்ன நியாயத்தை இந்த கட்சி எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் இன்னும் சில சான்ஸ் இருக்குது. அவர் அணுக முடியாத தூரத்தில் இருக்கார். நான் ஒரு 10,000 நிகழ்ச்சி நடத்திய பத்திரிகைக்காரன். சர்வதேச அளவில் இன்றைக்கி ஒரு 3 மீடியாவுக்கு இந்தியாவினுடைய பிரதிநிதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி இருக்கிற போது எனக்கு ஒரு ஆசை, சரி நல்ல நான் ஒரு சிட்டிசன் தானே, நான் ஒரு சாமானியன் தானே, சிறந்த ஆட்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு இந்த நேற்று கொஞ்சம் பார்த்தது எனக்கு கொஞ்சம் சங்கடம் தான். இருந்தாலும் அடுத்தடுத்து ஆட்சி எப்படி மாறப்போகுது, இவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க மகிழ்ச்சி சார், தெளிவான விளக்கம் சார். நன்றி சார். நன்றி. தள்ளுபடி அத்தனை
பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.